ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி நாம் உடலுக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எந்த பேரிச்சம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பேரிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையை நீக்கிடலாம். இதே மாதிரி எல்லா பேரிச்சம்பழத்துலேருந்தும் கொட்டையை நீக்கி வச்சுடுங்க. பேரிச்சம்பழத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. அதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், படித்து பாருங்கள். இப்போ நான் எல்லா கொட்டையும் பேரிச்சம்பழத்துலேருந்து நீக்கி வச்சுட்டேங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் ஒரு அரை டம்ளர் போல் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 3/4 மணி நேரம் போல் ஊற வைங்க. இப்படி நாம் ஊற வைக்கும்போது பேரிச்சம்பழத்தூள் நல்லா மிருதுவாகும். அது மட்டும் இல்லாமல் மிக்சியில் நல்லா அரைப்படுங்க. அதுக்காகத்தான். இப்போது 3/4 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம பேரிச்சம்பழம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்துடலாம். இந்த வடிகட்டின தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மிக்சிக்குள்ளே கூட சேர்த்திக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த தண்ணியும் ரொம்ப சத்து தாங்க. இப்போ நாம் ஊற வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு அரை கப் பால் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக பட்டை தூள் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழத்திலே ஸ்வீட் இருக்கங்காட்டி நான் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 4லேருந்து 5 ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம அரைச்சாச்சு பாருங்கள், நம்ம மில்க் ஷேக் தயாராகியாச்சு. இப்போ இந்த மில்க் ஷேக்கை நாம் ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கிளாஸில் சாக்லேட் சிரப் ஊற்றி டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ இதில் நாம் செஞ்சு வச்சுருந்த மில்க் ஷேக்கை உள்ளே ஊற்றிக்கலாங்க. மேலே டாப்பிங்ஸுக்காக கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா, அப்புறமா ஒரு பேரிச்சம்பழம். அவ்வளோதாங்க, நம்ம மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மில்க் ஷேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.